ஹலோ காய்ஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரான்ஸ்ஃபரோட பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேசிக்ஸ்லாம் தெரியணும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸில் நீங்கள் என்ன படிச்சிங்க, ஈட்டன் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் என்ன படிக்க போகிறீங்கன்னு இருக்குது. இப்போ தெர்மோடைனமிக்ஸில் நம்ம படித்தது எல்லாமே இட் இஸ் த இன்லெட்டில் என்ன டெம்பரேச்சர் வருது ஒரு பைப்பில், அவுட்லெட்டில் என்ன டெம்பரேச்சர் வருது, இன்லெட் அவுட்லெட்டை பற்றி மட்டும்தான் படிக்க முடியும். இதுவே ட்ரான்ஸ்ஃபரில் அந்த பைப்பில் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் அதில் என்ன டெம்பரேச்சர் இருக்குதுன்னு நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். இப்போ 2 மீட்டர் பைப்பில் இன்லெட்டில் என்ன டெம்பரேச்சர் ஆகுது, அவுட்லெட்டில் என்ன டெம்பரேச்சர் ஆகுது மட்டும்தான் எதில் படிப்போம்னா தெர்மோடைனமிக்ஸில் படிப்போம். இது ஒன்லி ஃபார் த கிலோ ஜூல். எனர்ஜி ஈட்டுங்கிறது என்னதுன்னா இட் இஸ் அ கிலோ ஜூல். பட் இங்கே எப்படின்னா ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் படிக்க போகிறோம். ஸோ அப்போது கிலோ ஜூல் மட்டும் படித்தா இட் இஸ் அ தெர்மோடைனமிக்ஸில் படிப்போம். ஜூல் பெர் செகண்ட், அதாவது அந்த ட்ரான்ஸ்ஃபர் ரேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி படிக்கிறது தான் ஆக்சுவலாக என்னென்னு சொல்லுவோம்னா இட் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ தெர்மோடைனமிக்ஸ்க்கும் இதுக்கும் ஹெச்எம்டிக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு என்ன வித்தியாசம்னா தெர்மோடைனமிக்ஸ் ஒன்லி ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர். அந்த ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்டில் என்ன படிக்க போகிறோன்னா இட் இஸ் அ ரேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். அது வெறும் கிலோ ஜூல், இது கிலோ ஜூல் பெர் செகண்ட். ஸோ அப்போ கிலோ ஜூல் பெர் செகண்டை நம்ம என்னென்னு சொல்லணும்னா வாட்டுன்னு சொல்லலாம். ஓகேவா? அதில் ஈட்டில் நம்ம தெர்மோடைனமிக்ஸில் நம்ம கிலோ ஜூல் எனர்ஜியை பேஸ் பண்ணியே நம்ம போடுவோம். பட் இதில் என்ன போடுவோம்னா கிலோ ஜூல் பெர் செகண்ட். அப்போ என்ன பண்ணுவோம், வாட்டுன்னு போடுவோம். அப்போ இதில் ட்ரான்ஸ்ஃபருக்கு க்யூக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்யூ நம்ம போடுற போகிறது எல்லாமே வாட் தான் போட போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸு. ஆனால் இது என்ன பேஸ் பண்ணலான்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் இட் இஸ் த டைரக்ஷனல் பேஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் நான் இங்கே கொடுத்துருப்போம் பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபரில் ஹை டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர். ஸோ அதுதான். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்னால் ஃபஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். இந்த டெஃபினேஷன் வந்து இஸ் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்மிட். அதாவது ஈட்டுங்கிறது ஒரு டிரான்ஸ்மிட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, அதுதான் சொல்லியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்கும்? இப்போ ஒரு பைப்பில் 1 மீட்டர் இருக்குது, ஒன் எண்டில் 50 இருக்குது, இன்னொரு எண்டில் 50 இருந்துச்சுன்னா ரெண்டுமே 50னா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? ஆகாது. அதனால் என்ன ஆகும்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு கம்பல்சரி டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஒரு இடத்துல 50 இருக்கணும், ஒரு இடத்துல 30 இருக்கணும், ஒரு இடத்துல 60 இருக்கலாம், ஒரு இடத்துல 40 இருக்கலாம். ஸோ டைரக்ஷன் ஆஃப் லா என்ன சொல்லுதுன்னா ஹை டெம்பரேச்சர்லேருந்து தான் லோ டெம்பரேச்சர் போகும்னு சொல்லுது. ஒரு பைப்பில் 50 டெம்பரேச்சர் ஒரு எண்டு இருக்குது, 30 டெம்பரேச்சர் ஒரு எண்டு இருக்குது. அப்போ டெம்பரேச்சர் எங்கே போகும்னா 50லேருந்து 30 போகும். டைரக்ஷன் அப்படி தான் போகும். 30லேருந்து 50க்கு போகாது வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாமல் 30லேருந்து 50 போகாது. ஸோ அப்போ நார்மலாக பேஸ் பண்ண எப்படி மூவ் ஆகும்னா ஹை டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர் தான் ஆகும். ஸோ அதுதான் முக்கியமாக. அது இன்னும் ட்ரான்ஸ்ஃபருக்கு என்ன நடக்குன்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சர் போகும். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்னது, அந்த டைரக்ஷனாவை இது பண்ணாது. ஸோ அந்த கீ பாயிண்ட் இது தான். டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸு டிரைவிங் ஃபோர்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். இதுதான். ஸோ பற்றி படிக்கும்போது 2 விதமான இருக்குது. ஒன்று சென்சிபிலிட்டி இருக்குது, ஒன்று லேட்டன் ஹீட் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்சிபிலிட்டினா என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு வாட்டரை வந்து ஒரு 25 டிகிரி இருக்குது, அதை நம்ம ஹீட் பண்ணுறோம். ஸோ அது ஹீட் பண்ணுறப்ப என்னாகும், அந்த வாட்டராகவே தான் இருக்கும். 25 இருந்துச்சுன்னா 30, 35, 40, 45, 50, 60, 70, 80, 90, 100 அப் டு 100 வரைக்கும் என்ன பண்ணோம், டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதான் இங்கே பாருங்கள், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். பட் பேஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பேஸுங்கிறது என்னது, அது லிக்விடாக இருந்தால் லிக்விடாகவே இருக்கும், இன்கேஸ் கேஸாக இருந்தால் கேஸாகவே இருக்கும், வேப்பராக இருந்தால் வேப்பராகவே இருக்கும், சாலிடாக இருந்தால் சாலிடாகவே இருக்கும். ஸோ அதுதான் ஃபேஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகும். அதுதான் சென்சிபிலிட்டியோட ரிசல்ட் என்னென்னா டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும், பட் ஃபேஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான். இதுவே வந்து லேட்டனேட் பார்த்திங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இப்போ நம்ம வந்து சொன்னோம் பார்த்திங்களா, அதுக்கு சென்சிபிலிட்டி என்ன சொன்னோம், 25 டிகிரியிலேருந்து நம்ம ஹீட் கொடுக்குறோம். அது வந்து அந்த ஹீட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி அப் டு 100 வரைக்கும் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், பட் ஃபேஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறோம். பட் லேட்டனேட்டில் எப்படின்னா அப்படி கிடையாது. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா அது 100 டிகிரி அட்டைன் பண்ணிருச்சா, பாயிலிங் பாயிண்ட் அட்டைன் பண்ணி ஒன் அட்மாஸ்பியரில் 100 டிகிரி செல்சியஸ் அட்டைன் பண்ணோன்னா அது பாயிலிங் பாயிண்ட் ஆகிடும். அப்போ என்ன நடக்கும்னா ஃபேஸ் தான் சேஞ்ச் ஆகும். அப்போ லிக்விடாக இருக்கிறது வேப்பராக அப்படியே கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும், அந்த ஹீட்டை அப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஆனால் டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். 100னா 100லேயே இருக்கும். அந்த ஹீட் எப்படின்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக வச்சு ஃபேஸை தான் சேஞ்ச் பண்ணும். அப்போ என்ன பண்ணோன்னா
சென்சிபிலிட்டி வந்து அப்படியே டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிட்டு 100 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் லேட்டனேட்டாக மாறிடும். லேட்டனேட்டாக மாறுறப்ப என்ன நடக்கும்? அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகும், டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, இதுதான் இது டெஃபினேஷன் வந்து ஹீட் எனர்ஜி யூட்டிலைஸ்ட ஃபார் ஃபேஸ் சேஞ்சுன்னு சொல்லியிருக்கேன். இதுதான் ஈஸி. அப்போ இதுக்கு சென்சிபிலிட்டிக்கு லேட்டரேட்டுக்கு ஒரே இதுதான், எது கான்ஸ்டன்ட் எது வேரியபிள் ஆகுது. சென்சிபிலிட்டியில் கான்ஸ்டன்ட் ஃபேஸ் சேஞ்ச் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், டெம்பரேச்சர் வேரியாக இருக்கும். லேட்டனேட் அப்படியே ஆப்போசிட்டு, ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகும், டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கே கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இது என்னென்னா இட் இஸ் த மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சொன்னோம் பார்த்தீங்களா? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்னது? இட் இஸ் த ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொன்னோன்னா, இப்போ கிலோ ஜூல் பர் செகண்ட் தான் என்னது? ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இதை வந்து 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கண்டக்ஷன் பிரிக்கிறாங்க, இன்னொன்று என்னென்னா கன்வெக்ஷனு, இன்னொன்று வந்து ரேடியேஷனு. ஓகேவா? ஸோ கண்டக்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா இட் இஸ் த டைப் ஆஃப் மைக்ரோஸ்கோபிக் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்கிறாங்க. இப்போ மைக்ரோஸ்கோபிக் ஆல்ரெடி நம்ம தெலும்பில் படித்தது என்னது? இட் இஸ் த இண்டிவிஜுவல் மாலிகுலர். அதுதான் இதில் டெஃபினேஷன் பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பார்ட்டிக்கல் டு அனதர் பார்ட்டிக்கல் டைரக்ட் கான்டாக்ட். அப்போ ஏ பாடி பி பாடி ரெண்டுமே டைரக்ட் கான்டாக்டில் இருக்கும்போது அதாவது ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சருக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுதான் வந்து டைரக்ஷன் லா. என்ன நடக்கும்னா அந்த ஏ பாடியில் இருக்க மாலிகுலர் பார்ட்டிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒவ்வொன்றா பி பார்ட்டிக்கல் கடத்தும். அதான் ஒன் பார்ட்டிக்கல் டு அனதர் பார்ட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இட் இஸ் த கண்டக்ஷன். அது 2 விதமாக இருக்குது, நம்ம இப்போ ஃப்யூச்சரில் பார்ப்போம். அது என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். ஒன்று லாட்டிஸ் வைப்ரேஷன், ஒன்று மாலிகுலர் கொலிஷன். இது 2 விதத்தில் என்ன நடக்கும்னா இட் இஸ் த கண்டக்ஷன் நடக்கும். திரும்ப சொல்கிறேன், கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷனுங்கிறது என்னென்னா மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 3 சொல்லலாம். கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் சொல்லலாம். கண்டக்ஷன் ஆல்ரெடி சொல்கிறேன், இட் இஸ் மைக்ரோஸ்கோப்பிங்னு சொல்லிட்டேன். ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து ஒன் பார்ட்டிக்கல் டு அனதர் பார்ட்டிக்கல் கம்பல்சரி என்னவாக இருக்கணும்? டேரக்ட் கான்டாக்டில் இருக்கணும். ஏ பாடி பி பாடி டேரக்ட் கான்டாக்டில் இருக்கும்போது மாலிகுலரில் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஒன் பார்ட்டிக்கல் டு எனது. அது 2 விதமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எப்படின்னா லாட்டிஸ் வைப்ரேஷன் மூலியமாகவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ப்ளஸ் மாலிகுலர் கொலிஷன் மூலியமாகவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பாருங்கள், இதில் அக்கர் என்னென்னா கேன் அக்கர் ஈவன் இன் ஸ்டேஷ்னரி சாலிட்ஸு அது கூட என்ன பண்ணுவாங்கன்னா இட் இஸ் த கண்டக்ஷன் நடக்கும். கன்வெக்ஷன் அப்படின்னா அதில் நம்ம கண்டக்ஷன் என்ன சொன்னோம்? மைக்ரோஸ்கோபிக் சொன்னோம், ஒன் பார்ட்டிக்கல். பட் இதில் வந்து கன்வெக்ஷன், இதில் மைக்ரோஸ்கோபிக் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா பல்க் மோஷன் தான். அதை பல்க் மோஷனாக தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த ட்ரான்ஸ்ஃபர் இப்போ இங்கே பாருங்கள் டெஃபினேஷனில், த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் எனர்ஜி இஸ் த ஃப்ளூயிட், த லிக்விட் அண்ட் கேஸஸ் த்ரோ த பல்க் மூவ்மெண்ட் ஆஃப் மேட்டர் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் போகும்போது பல்க் மோஷனில் டெம்பரேச்சர் டென்சிட்டி டிஃப்ரென்ஸ்னு கூட சொல்லலாம். டென்சிட்டி டிஃப்ரென்ஸ்னால கூட என்ன நடக்கும்? இட் இஸ் த கன்வெக்ஷன் நடக்கும். மிக்சிங் ஆஃப் த இது எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு ஃப்ளூயிட்டால் தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதுன்னா, அப்போ அந்த ஃப்ளூயிட்டோட மோஷனை பொறுத்தும் அந்த ஃப்ளூயிட்டோட ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும், ஹெச்னு சொல்லுவாங்க, அதை பொறுத்தும் தான் என்ன ஆகும்? இந்த கன்வெக்ஷன் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் அக்கர்ஸ் ஒன்லி ஃபார் த ஃப்ளூயிட்டில் மட்டும்தான் என்ன ஆகும்? கன்வெக்ஷன் நடக்கும். ஸோ கண்டக்ஷனில் டைரக்ட் கான்டாக்ட் வேணும், ஒன் பார்ட்டிக்கல் டு அனதர் பார்ட்டிக்கல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கன்வெக்ஷனில் ஃப்ளூயிட் மீடியம் தேவைப்படுது. அது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னா அந்த மிக்சிங் ஆஃப் மோஷன் ஆஃப் த ஃப்ளூயிட் பொறுத்து இருக்கும். அப்புறம் அது ப்ராப்பர்ட்டி ஹெச்சை பொறுத்து இருக்கும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அதை பொறுத்து இருக்கும். அதுக்கப்புறம் என்னது? அடுத்தது வந்து ரேடியேஷன். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அப்போது ஏ பாடி பி பாடி காண்டாக்டே இருக்காது. காண்டாக்டே இல்லாமல் அதில் உள்ள அந்த பிட்வீனில் ஏதோ ட்ரான்ஸ்ஃபர் மீடியம் இருக்கும்ல, எந்த ஒரு ரெக்வயர் மீடியமே இதுக்கு தேவைப்படாது ரேடியேஷனுக்கு. ஓகேவா? தேவைப்படாத வேறு. அப்புறம் எப்படி ஒரு ஏ பாடி பி பாடி தனித்தனியாக இருக்குன்னா அப்புறம் எப்படி அதை ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா அதுதான் இதோட கீ பாயிண்ட்டே தான், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அது இருக்கு பாருங்கள், அது மூலிமா தான் ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். இப்போ வந்து நம்ம சன்னுக்கும் எர்த்துக்கும் நமக்குள்ளே நடுவில் வந்து ஸ்பேஸ்லாம் வேக்கமாக தான் இருக்கும், எந்த ஒரு மீடியமும் இருக்காது, மீடியமே தேவைப்படாது. ஆனாலும் சன்னுலேருந்து எர்த்துக்கு வந்து என்ன ஆகுது? சன்லைட் வந்து வருதா, இட் இஸ் ரேடியேஷன் வருதா. ஸோ அப்போ ரேடியேஷனாக என்னது? எந்த ஒரு ரெக்வயர் மீடியமும் தேவையில்லை நடுவில் இன்டர்மீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. பட் எப்படி மூவ் ஆகுதுன்னு ஒரு இதில் கேட்டால் இட் இஸ் ஒரு வேவ் மூலியமாக ஆகுதுன்னு சொல்லலாம். அது என்ன வேவ்னா இட் இஸ் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு சொல்லலாம். ஓகேவா? ஸ்பெஷல் ஃபியூச்சர் தான் டஸ் நாட் ரெக்வயர்ட் எனி மெட்டீரியல் ரெக்வயர்மெண்ட். அது சொன்னது தான். அது எக்ஸாம்பிள் நான் சொன்னது தான் எக்ஸாம்பிள் ஃப்ரம் த
சன் ரீச் த எர்த் த்ரூ த ரேடியேஷன். அதான் இங்கே கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குயிக் ரீகேப்னு கொடுத்துருக்கேன். கண்டக்ஷன் இஸ் த சாலிட் டைரக்ட் ஹேண்டில் இருக்கும், ஒன் பார்ட்டிகல் டு அனதர் பார்ட்டிக்கல். அது வந்து 2 விதமாக இருக்கும். ஒன்று வந்து லேட்டிஸ் வைப்ரேஷன் மூலிமா போகும், இன்னொன்று மாலிகுலர் கொல்யூஷன் மூலிமா போகும். அப்புறம் கன்வெக்ஷனில் இட் இஸ் ஃப்ளூயிட் ரெக்கவர் மீடியம் இருக்கும். இது வந்து பல்க் மோஷன். வேறு எங்கே என்ன எழுதலாம்? இது மைக்ரோஸ்கோப்பிக்னு எழுதலாம், இது மேக்ரோஸ்கோப்பிக்னு எழுதலாம். இதில் ரெக்யர்மெண்ட் மீடியம் தேவையா? இல்லை, தேவையில்லை. எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்னு எழுதலாம், அவ்வளோதான். இதில் பாருங்கள், எக்ஸாம்பிள் ஃபேவரட்டுங்கிறது நம்ம தான் டைரக்ஷன்லான்னு சொன்னோன்னா என்ன டைரக்ஷன்லாம் சொன்னேன்? எப்பயுமே ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சர் போகும். இங்கே மெமரி ட்ரிக் வந்து சென்சிபிள்னா டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும், லேட்டர்னா ஃபேஸ் சேஞ்ச் ஆகும். அப்போ இங்கே என்ன கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? சென்சிபிளில் ஃபேஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், லேட்டனில் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ரேடியேஷனில் நோ ரெக்கவர்ட் மீடியம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.